கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 மற்றும் 20. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, கிறிஸ்தவர்களாகிய நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வசனம் மிக முக்கியமான ஒரு வசனம். காரணம் என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூ உலகின் வாழ்க்கையை முடித்து அவர் விண்ணுலகத்திற்கு செல்லுகின்ற பொழுது இறுதியாக தம்முடைய சீஷர்களை அழைத்து பேசின ஒரு வார்த்தை. நம்முடைய குடும்பத்தில் கூட நமக்கு அன்பானவர்கள் நம்மை விட்டு செல்லும் பொழுது இறுதியாக என்ன பேசினார் என்ற வார்த்தையை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்வது நமக்கு வழக்கம். என் தந்தை, என் தாய் அல்லது என் உடன் பிறந்தவர்கள், என்னுடைய உறவினர்கள், எனக்கு அன்பானவர்கள் மரிக்கும் பொழுது இதை தான் சொல்லிவிட்டு போனார்கள், அதை நான் என் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பேன், நிறைவேற்றுவேன் என்று சொல்லுவோம் அல்லவா? அதே வண்ணமாக இயேசு கிறிஸ்து பரலோகம் செல்லும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு போனார். அந்த வார்த்தை என்ன? நீங்கள் புறப்பட்டு போய் என் நாமத்தினாலே நீங்கள் அநேகரை சீஷராக்கி என் நற்செய்தியை சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு போனார். ஏன் நாம் அதை சொல்ல வேண்டும்? இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த தலையாய கடமை. இது ஏன் அவ்வளவு அவசியமானது என்றால், அந்த நற்செய்தி தான் இன்றைக்கு நம்மை மாற்றி இருக்கிறது. இந்த நற்செய்தியை கொண்டு நம் வாழ்க்கை எவ்விதமாய் மாறிற்றோ அதே வண்ணமாய் நாம் பிறரையும் ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வருவதும் அல்லது ஆண்டவருடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது நம்முடைய தலையாய கடமையாக இருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக, குறிப்பாக 2006ஆம் ஆண்டு இதே ஏப்ரல் 16ஆம் தேதி அன்று ஒரு ஈஸ்டர் தினம், அன்றைக்கு தான் அந்த ஸ்வீட் ஊழியத்தை துவங்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார். அந்நாளிலிருந்து இன்று வரையிலும் அநேக ஆத்துமாக்களுக்கு, நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்களுக்கு ஆண்டவருடைய நற்செய்தி சொல்லி, இயேசு அன்பான ஆண்டவர், அவர் நமக்காக மரித்தார் என்கிறதான செய்தியை நாங்கள் சொல்லிக்கொண்டே வருகிறோம். இன்றைக்கு அன்பு கடவுளுடைய பிள்ளைகளாக உங்களுக்கும் இந்த வார்த்தை பகிர்ந்து கொள்வதனுடைய முழு நோக்கம் என்னவென்று சொன்னால், நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அந்த இடத்துல நீங்கள் சாட்சியாக நீங்கள் பெற்றுக்கொண்டதான அந்த மாபெரும் ஆசீர்வாதத்தை பிறருக்கு சொல்லுங்கள். ஏனென்றால் வாழ்க்கை துடைத்து விட்டு, வாழ்க்கை இல்லாமல், செல்வதற்கு வழி தெரியாமல் நான் என்ன செய்வேன் என்று சொல்லி திகைத்துக் கொண்டிருக்கிற அநேக மக்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். இயேசு நம்முடைய வாழ்க்கை வந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை மாறிற்று. அவர்களுக்கு இயேசு இந்த சொந்தமானவர். அவர்களுக்குள்ளாக இந்த இயேசு செல்லும் பொழுது அவர்கள் வாழ்க்கை மாறும். அதற்கு நீங்களும் நானும் ஒரு காரணமாக, ஒரு தூண்டுகோலாக, ஒரு வாய்ப்பாக இருக்கும் பொழுது நிச்சயமாய் அதற்கான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மையை பிறருக்கு சொல்லுங்கள். அதன் மூலமாய் ஆண்டவரிடத்திலிருந்து மிகுதியான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை பிறருக்கு நாங்கள் சொல்வது, குறிப்பாக எங்கள் வாழ்க்கையில நாங்கள் பெற்றுக்கொண்டதான நன்மை மற்றவர்களுக்கு எவ்வளவு அவசியமாய் நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆம் ஆண்டவரே, ஸ்வீட் ஊழியத்தின் மூலமாய் அநேகரை கொடுக்கிற ஆண்டவர், இன்றைக்கு இந்த செய்தி கேட்கிறதான அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மூலமாக பலரை உம் மண்டையிலே ஆண்டவரை நீர் அழைத்துக் கொள்ள மாத்திரமல்ல, ஆண்டவரை நீர் எங்களை நிரப்பின அன்பினாலே வாழ்க்கை இழந்து நிற்கின்ற, வழி தெரியாமல் இருக்கிற அநேக பிள்ளைகளை நிரப்பிடும். அதன் மூலமாய் நாங்களும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள திருவிதார் அர்ப்பணிக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.